உப்பு சீடை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தீபாவளி கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் உப்பு சீடை நிறைய பேர் வீட்டில் செய்ய மாட்டாங்க. ரீசன் என்னன்னா சீடை வெடிக்கும்னே செய்ய மாட்டாங்க. சீடை வெடிக்காமல் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்லி தர போகிறேன். வீடியோ சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிட்டு நல்லா பொன்னிறமாக சிவந்து வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க உளுந்து பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா கோலப்பொடி மாதிரி இழுத்தா லைன் வர மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு சலடையில நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுல இருக்க கப்பி எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் வேண்டானா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி கிரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைனா வெண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா ரப் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பிசையும் போது தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு கையில ஒட்டாம வந்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி விரல்களில் தான் நீங்கள் சீடையை உருட்டணும். உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கன்னா கண்டிப்பாக வெடிக்கும். இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டைகள் எல்லாத்துலேயுமே டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்திக்கோங்க. ஏர் பபிள்ஸ் அதிகமாக ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு சீடை வெடிக்காம கிடைக்கும். சீடை உருண்டைகளை உருட்டிட்டு மேல் மாவு காய விடாதீங்க. மேல் மாவு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா எண்ணெயில் போட்டோன்னா பயங்கரமாக வெடிக்கும். ஸோ உருட்டிட்டு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீடை லைட்டாக போட்டு பாருங்க வெடிக்குதா இல்லையான்னு. பேஜா போட்டு எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்த பின்னாடி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான உப்பு சீடை வீட்டிலே ரெடி ஆயிரும்.